இப்போ சென்சார் என்ன கடிச்சிருமா அப்படின்னா சென்சார் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதுக்கப்புறமா நிறைய ஸ்பெக்குலேஷன்ஸும் வந்துச்சு, அதை பற்றியும் நான் சொல்கிறேன். விஜய் மட்டும் சிக்க மாட்டார், அவருக்கு அந்த படத்தை, அதாவது ஜனநாயகன் படத்தை இயக்கிய நம்ம அவர் பேர் நம்ம வினோத் சிக்குவார். அதே மாதிரி படத்துடைய தயாரிப்பு நிறுவனமான கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் அவங்களும் வந்து சிக்குவாங்க. ஏன்னா வந்து ஒரு தயாரிப்பு நிறுவனமும் இதுக்கு உடந்தையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எலெக்ஷனில் விஜய் ஓடைய ஓட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக திமுக இல்லை அதிமுக தாங்க வெளில போகுது தமிழ்நாட்டில். இந்த கூட்டணியில் இருக்கவங்க தான் கண்டிப்பாக வந்து ஒன்று அவர் பேர் எம்கே ஸ்டாலின் முதல்வராக ஆகலாம், இல்லைனா வந்து எடப்பாடி பழனிசாமி முதல்வரத்துக்கு தான் வாய்ப்புகள் உண்டு. விஜய் வந்து வெளிப்படையாக இப்போ கொண்டாடணும்னா த்ரிஷா அவர்களை தாவேக்கால இணைச்சி அவங்கள வந்து ஒரு தொகுதியில் நிற்க வைக்கணும் அப்படின்னு. ஆனால் நமக்கு வந்த தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரிஷா வந்து தாவேக்கா ஆரம்பித்த உடனே அந்த 10 பேரும் இன்னும் முதல்ல லிஸ்ட் ஆஃப் மெம்பர்ஸ் அதில் வந்து த்ரிஷாவும் வந்து அப்பயே வந்து அவங்க என்ரோல் பண்ணிட்டாங்களாம். ஒற்றன் செய்தி நேயர்களுக்கு வணக்கம், நான் தான் உங்களுடைய ஒற்றன்துறை பேசுகிறேன். தமிழகத்தில் பார்த்திங்கன்னா 2026க்கான சட்டமன்ற தேர்தல் நடப்பதற்கான பரபரப்பு அதிகமாகி கொண்டே போகுது. ஏன்னா இப்போ வந்து முதல்ல 2 முனை போட்டியாக 3 முனை போட்டியாக இருந்தது, அப்புறம் இப்போ வந்து 4 முனை போட்டி அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக தலைமையில் இருக்கக்கூடிய திமுக, காங்கிரஸ், திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகள் இதெல்லாம் சார்ந்த ஒரு கட்சி இந்தியா கூட்டணி, அதுக்கப்புறமா வந்து அஇஅதிமுக, பாஜக, அப்புறமா வந்து மக்கள் முன்னேற்ற கழகம், அந்த மாதிரி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து வந்து என்டிஏ கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி. அதுக்கப்புறம் வந்து சீமான் அவருடைய தலைமையில் அவருடைய தனித்த கட்சி, அதுதான் அந்த ஒரே ஒரு பிரதான கட்சி, அது தனியாகவே நிற்கிறார் அவர் அப்படின்னு. விஜய் வந்து பாஜகவோட தான் கூட்டணியில் போவார் அப்படின்லாம் சொல்லப்பட்டுன்னு இருந்துச்சு. அஇஅதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கும், அப்புறம் காங்கிரஸோட போய் டிஎம்கேலேருந்து பிரிஞ்சு போயிடுது காங்கிரஸ் அப்படின்லாம் சொன்னால் அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி பல விஷயங்கள் ஏற்பட்டு கட்சியில் வந்து விஜய் தனித்து நிற்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாயிட்டார் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா வந்து நடுவில் பார்த்திங்கன்னா அவருடைய திரைப்படம் ஜனநாயகன் அது வெளியாகாமல் இருந்துச்சு. அந்த ஜனநாயகன் வந்து சென்சார் பிரச்சனைலாம் இருக்கிறதுனால அவர் வந்து பாஜக வந்து அழுத்தம் கொடுப்பதாக, அதாவது அமித்ஷா வந்து ரொம்ப அழுத்தம் கொடுப்பதாகலாம் வந்துச்சு தகவல். அது உண்மையும் கூட அப்படின்னு தான் நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கரூர் சம்பவத்தில் வந்து சிபிஐ என்கொயரி நடந்துருந்துச்சு. அந்த சிபிஐ என்கொயரியும் ரொம்ப ப்ரெஷர் போட்டுருக்காங்க. இன்னத்துக்குன்னா அலைன்ஸ் வச்சுக்கணும் அப்படின்னு, இல்லைனா அவர் வந்து டார்ச்சர் கொடுப்பாங்க இப்படி அப்படின்னு பேச்சுலாம் வந்துருந்துச்சு. அதில் வந்து பல அரசியல் விமர்சகர் இன்க்ளூடிங் மீ நான் சொன்னேன், இந்த மாதிரி கூட்டணியில் போனார்னா இவரோட இமேஜை டோட்டலாக போயிடும், இவர் தனித்து நின்னாலும் தோல்வி கண்டிப்பாக செஞ்சுப்பார், ஆனால் அது ஃப்யூச்சரில் வேணால் அது வந்து பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். இப்போ அந்த நிலைமைக்கு தான் அவர் வந்துட்டு தனித்து தான் நிற்கிறார் அப்படின்னா, இதுக்கப்புறம் அவர் கூட சின்ன சின்ன கட்சிங்க எதனா கூட்டணி போவாங்களா என்னன்றது அந்த எலெக்ஷன் நாமினேஷன் பண்ணும்போது தான் தெரியும் எதனா கூட்டணி போகிறாங்களா என்ன. ரைட், இதெல்லாம் இப்படி இருக்கும்போது இப்போ ஜனநாயகன் அப்படின்ற மேட்டரில் வந்தால், ஜனநாயகன் சென்சார் ஆச்சு இல்லை அப்படின்னு 2 நாள் சர்ச்சையில் இருந்துச்சு. ஜனநாயகன் படம் முந்தானேத்து சென்சார் ஆச்சு, இது ரீசர்டிஃபிகேஷன், அதாவது ரீசென்சார் கோசம் போச்சு. அதை வந்து படம் வந்து சிபிஎஃப்சி அஃபிஷியல்ஸ், அதாவது தணிக்கை குழுவினர் வந்து படத்தை பார்த்துட்டாங்க. ஆனால் சென்சார் சர்டிஃபிகேட் இன்னும் கொடுக்கல அவங்க. அது வந்து ஒரு 3 நாளில் கிடைக்கும் அப்படின்றது நம்பகத்தகுந்த தகவலாக நினச்சி அதை வந்து நம்ம வந்து ட்விட்டரில் கூட, நம்மளோட அஃபிஷியல் ட்விட்டரில் கூட போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் பல ஊடகங்களில் அது செய்தியாகவும் வந்துச்சு. ரைட், இப்போ சென்சார் என்ன கடிச்சிருமா அப்படின்னா சென்சார் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதுக்கப்புறமா நிறைய ஸ்பெக்குலேஷன்ஸும் வந்துச்சு, அதை பற்றியும் நான் சொல்கிறேன். சென்சார் வந்துச்சுனாலும் படம் வந்து இப்போ ரிலீஸ் ஆகும்னா கண்டிப்பாக இப்போ ரிலீஸ் ஆகாது. ஏன்னா ஏப்ரல் 23 தேர்தல் முடிஞ்சு அதுக்கப்புறம் எலெக்ஷன் கவுண்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த படம் வெளியே ஆகும். ஏன்னா இவர் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஆகிட்டார். இவர் அரசியல் சார்பின்மையாக இருந்தார்னா, சார்பற்று இருந்திருந்தார்னா இவரோட படம் வந்து எப்போனாலும் ரிலீஸ் ஆகலாம். அதனால் இப்போ ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப 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 கம்மி. ரைட், இப்படி ஒரு இது இருக்கும்போது சரி படம் சென்சார் வந்துடும் 2 நாள் சர்டிஃபிகேட் அப்படின்னா ரைட் ஓகே. ஆனால் 2 நாளாக ரொம்ப பரபரப்பாக ஊடகத்துலேயும், அதாவது மெயினாக சோஷியல் மீடியா சமூக வலைதளத்தில் வரக்கூடிய செய்தி என்னன்னா, விஜய் உடைய ஜனநாயகன் படத்தில் வந்து கரூரில் நடந்த அந்த கூட்டம் இருந்துச்சுல, கரூர் அப்புறம் மற்ற ஊர்லலாம் நடந்த கூட்டத்தில் அந்த பஸ் இருந்துச்சுல, அந்த பஸ்ஸோட ட்ரோன் ஷாட்டு, அங்கே இருக்க கும்பல், மக்கள் இருக்க கும்பல்லாம் வந்து சமூக வலைதளத்தில் ரொம்ப பரபரப்பாக பரவினது. என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபுட்டேஜெல்லாம் வந்து இந்த ஜனநாயகன் படத்துக்கு யூஸ் பண்ணதாக தகவல் வந்துட்டுருக்கு. சிபிஐ இதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அன்றைக்கி சிபிஐ வந்து முதல்ல வந்து ஜனவரி மாதத்தில் வந்து அந்த வண்டியை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது, அந்த பஸ்ஸை விஜயோட அலுவலகத்தில் வந்து அந்த தாவேக்கா அலுவலகத்தில் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது, அப்போ அவங்களோட இன்வெஸ்டிகேஷனில் ரிவீல் ஆனதுனால இதில் கேமரா செட்டப்லாம் இருந்திருக்கு. அதெல்லாம் எடுத்து ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆக்கிட்டு யூஸ் பண்ண மாதிரி காட்டாத மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம், துயர சம்பவத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
இப்போ அதை வந்து அவங்க கண்டுபிடித்து விட்டதாகவும் அந்த இதில் வந்து ஷூட் பண்ண காட்சிகள்லாம் இதில் வச்சுருக்கிறதா சொல்லி தகவல்கள் வந்துட்டுருக்கு. அப்போது உண்மையிலேயே இந்த தகவல் அந்த சமூக வலைதளத்தில் வர்றது இந்த மாதிரி சிபிஐ கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா, இந்த சென்சார் ஆவது ஒரு பக்கம் ஆயிட்டாலும் சிபிஐ அது உண்மைதான்னா சென்சார் போர்டுக்கு இம்மீடியட்டாக ஒரு நோட்டிஃபிகேஷனை கொடுத்து அந்த சிபிஎஃப்சி சர்டிஃபிகேஷனை இம்பவுண்ட் பண்ணிவிடுவாங்க. இம்பவுண்ட்னா வந்து நிறுத்தி வச்சுட்டு அதை இஷ்யூ பண்ணாமல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சிபிஐ கிட்ட அந்த அதிகாரம் இருக்குது. சிபிஐ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கலாம். அது ஒன்று இருக்குது. ஒன்றுன்னு அப்படியே உண்மையிலே உபயோகித்திருந்தால் விஜய் மட்டும் சிக்க மாட்டார். அதில் கண்டிப்பாக அந்த படத்தினுடைய இயக்குனரான ஹெச் வினோத் கண்டிப்பாக குற்றவாளியாக அந்த கரூர் துயர சம்பவத்தில் சேர்க்கப்படுவார். அப்படி இந்த மாதிரி விஷயம் நடந்து இருந்தால், ஏன்னா சமூக வலைதளத்தில் வந்து இது நடந்துச்சுன்னு நான் சொல்லலை, சமூக வலைதளத்தில் இந்த மாதிரி முக்கியமாக இருக்கக்கூடிய சமூக வலைதளத்தில் முக்கியமாக பதிவிடுறவங்க வந்து இந்த மாதிரி போட்டுருக்காங்க சிலர். அவங்க பேர்லாம் நம்ம குறிப்பிட வேண்டியதில்லை, நீங்களே பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். அதனால் அப்படி இருந்தால் விஜய் மட்டும் சிக்க மாட்டார். அவருக்கு அந்த படத்தை, அதாவது ஜனநாயகன் படத்தை இயக்கிய நம்ம அவர் பேர் நம்ம ஹெச் வினோத் சிக்குவார். அதே மாதிரி படத்துடைய தயாரிப்பு நிறுவனமான கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் அவங்களும் வந்து சிக்குவாங்க. ஏன்னா வந்து ஒரு தயாரிப்பு நிறுவனமும் இதுக்கு உடந்தையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. இது படம் நிற்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க மீது கிரிமினல் வழக்கும் பாயக்கூடியும் கைது நடவடிக்கை கூட எடுக்கலாம். அதனால் இவ்வளோ மோசமாக நடந்திருப்பாங்களா விஜயும் கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் இல்லைன்னா நம்ம அவர் பேர் ஹெச் வினோத் நடந்திருப்பாங்கன்னு ஒரு சந்தேகம் தான். இது வந்து தேர்தல் நாளத்தினால சும்மா அப்படி எதனா ஒரு பொருளை கலப்பினான்னு கூட கலப்பிருக்கலாம். ஆனால் அந்த பதிவிட்டவங்க எல்லாருமே சும்மா பொருளை கலப்புறாங்களாட்டமும் தெரியல. எதனா விஷயம் இல்லாமல் வெளியில் வர்றதுக்கு சான்சஸும் கம்மி. அதனால் உண்மை அவங்க சொல்கிறது உண்மையாக இருந்தால் ஹெச் வினோத், கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ், விஜய் 3 பேர் மீதும் ரொம்ப சீரியஸான அலிகேஷன், சீரியஸான நடவடிக்கை வந்து சிபிஐ கண்டிப்பாக எடுக்கும். அவங்க கைது கூட செய்யப்படலாம். அதுவும் வந்து நான் பெயிலபிளில் கூட வந்துடும். ஏன்னா அப்படி ஒரு இஷ்யூவாக இருந்துச்சுன்னா. ஓகே, ரைட். இது ஒன்று. எலெக்ஷனில் விஜய் உடைய ஓட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக திமுக இல்லை அதிமுக தாங்க வெல்ல போகுது தமிழ்நாட்டில். இந்த கூட்டணியில் இருக்கவங்க தான் கண்டிப்பாக வந்து ஒன்று அவர் பேர் எம்கே ஸ்டாலின் முதல்வராக ஆகலாம், இல்லைனா வந்து எடப்பாடி பழனிசாமி முதல்வரத்துக்கு தான் வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அது என்னதான் கூட்டணியில் இருந்தால் ஏஐடிஎம்கே இருந்தால் அலையன்ஸ் இருந்தாலும் எடப்பாடியாருக்கு தான் அந்த முக்கியத்துவம் கொடுக்கப்படும். அதே மாதிரி டிஎம்கேல என்ன வந்தாலும் யார் கூட்டணியில் இருந்தாலும் எம்கே ஸ்டாலின் அவர்கள் தான் முதல்வராகிறதுக்கு 99% வாய்ப்புகள் அவர் தான். ஸ்டாலின் வந்து துணை முதல்வர், உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் ஆகலாம். அப்போது இவங்களாம் என்ன ஓட்டுவாங்க, நாம் தமிழர் விஜய் அப்படின்னா போட்டி வந்து திமுக அதிமுகவுக்கு ஒரு புறம் இருக்க, இன்னொரு போட்டி யாருன்னு பார்த்தா நாம் தமிழருக்கா அல்லது விஜயுடைய தாவேக்காக்கா அப்படின்னு தான் இருக்கும். நாம் தமிழருக்கு வந்து இருக்கக்கூடிய ஓட்டுகள் பார்த்தீங்கன்னா வந்து எப்பயுமே திமுகக்குன்னு ஒரு ஓட்டு இருக்கும்ல, அதே மாதிரி தான் நாம் தமிழருக்குன்னு ஒரு ஓட்டு. அஇஅதிமுகக்குன்னு ஓட்டு கொடுத்துரும், அஇஅதிமுக தான் போட்டுருப்பான் எப்பயுமே. அதே மாதிரி தான் நாம் தமிழர் வந்து அவர் கட்சியை வந்து அதே மாதிரி தான் வளர்த்துருக்காரு. ஏன்னா அவர் கட்சியில் ஒரே ஒரு ப்ளஸ் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தா அந்த கட்சியில் நிற்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் இல்லாமல் படித்தவர்களாக இருப்பாங்க, ஒரு நல்ல ஒரு எஜுகேட்டட் பேக்ரவுண்டில் தான் இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அட்வொகேட்ஸு, டாக்டர்ஸு, என்ஜினியர்ஸு, இந்த மாதிரி ஆட்கள் முக்கியம். இல்லைன்னா ஒரு சொசைட்டியில் நல்ல பேர் கொண்டவங்களாக தான் இதுவரை சீமான் வந்து அவருடைய நாம் தமிழர் கட்சியில் கேண்டிடேட்ஸாக நிற்க வச்சாங்களா இருந்தாங்க. அதனால் அவங்களும் கணிசமான ஓட்டு வாங்கியிருந்தாங்க. விஜய்க்கு எப்படி இருக்குன்னா, விஜய்க்கு கண்டிப்பாக அவருக்குன்னு ஒரு ஓட்டு இருக்கும். விஜய் வந்து அவருக்கு ரசிகர் மன்றங்கள் இருக்கும். ஆனால் ரசிகர்கள் எல்லாருக்குமே ஓட்டு உரிமை இருக்கான்னு பார்த்தா அது கம்மி தான். ஆனால் விஜய்க்கோசரம் ஓட்டு போடுறதுக்கு இப்போ வந்து சிறுபான்மையினர் நேற்று வந்து இஃப்தார் விருந்தில் கலந்துக்கிறதுனால அதனால் அந்த ஓட்டும் வரலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. விஜய் முகத்துக்கோசம் ஒரு அளவுக்கு ஓட்டுறாங்க. ஆனால் விஜயோட கட்சியில் சீமான் கட்சியில் இருக்கிற மாதிரி கேண்டிடேட்ஸ் அங்கே இருக்கிறாங்களான்னு பார்த்தா எல்லாம் சுல்லான்களாட்டம் இருக்காங்களே. அவ்வளோ பேர் இந்த 234 தொகுதியில் கிடைக்குமா அப்படின்னா அங்கே தான் ஒரு கேள்விக்குறி இருக்குது. சீமானுக்கு 234 தொகுதியிலையும் கேண்டிடேட் ரெடியாக இருக்கிறாங்க, புரியுதுங்களா? ஆனால் விஜய்க்கு வந்து அங்கே இருப்பாங்களா இல்லை, ஒரு 10 தொகுதி 15 தொகுதிக்கு ஒழுங்கான கேண்டிடேட் இருந்தாலே பெருசு, அவ்வளோ பேரும் வின் பண்ணுவாங்களான்னு டவுட்டு தான். ஓகேங்களா? சரி, இப்படிப்பட்ட சூழ்நிலை சீமான் விஜயோட கட்சியில் யார் முக்கியமான ஆட்கள் பார்த்தா விஜய்க்கு சீட்டு கொடுப்பாங்க. புஷி ஆனந்த் வாங்கலாம் சீட்டு, ஆனால் ஜெயிப்பாரா இல்லையா அதெல்லாம் வந்து எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தெரியும். அப்புறம் ஆதவர்ஜனா கண்டிப்பாக செலவு பண்ணினே இருக்கார், அதனால் அவர் சீட்டு வாங்குவார். ஆனால் அவர் வாயால் கெட்டு போகிற அவர் ஜெயிப்பாரான்னு தெரியல. ரைட், இதெல்லாம்னா அப்போ யார் அப்படின்னும் போது தான் நமக்கு வந்த ஒரு சிறப்பு தகவல் என்னன்னா,
இப்போ ஒரு 10 நாளாக ஒரு பரபரப்பாக பேசி கொண்டிருந்தது. அப்படியே வந்து ஒரு ஸ்பெக்குலேஷனாக இருந்தது. வெளிப்படையானது வந்து ஒரு திரைப்பட தயாரிப்பாளருடைய குடும்ப நிகழ்ச்சி, அதாவது ஒரு திருமண நிகழ்ச்சியில் வந்து தாவேகா தலைவரும் நடிகருமான விஜயும் அவருடன் ஒரே காரில் வந்து நடிகை த்ரிஷா அவர்களும் பயணித்து வந்தாங்க. அவங்க 2 பேருக்குள்ளதும் ஒரு காசிப், ஒரு இது இருந்துச்சு, அது கிசு இருந்துச்சு. அது வெளிப்படையாக அதுக்கு முன்னால் தான் ஒரு அவங்க 2 பேரும் கலந்துக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால் தான் வந்து விஜயோட மனைவியான சங்கீதா வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. ஒரு நடிகை அப்படி நாங்கள் பேர் த்ரிஷான்னு போடாமல் நடிகைன்னு வச்சுட்டு அவங்க ஒரு டிவோர்ஸ் பெட்டிஷனை வந்து ஃபைல் பண்ணியிருந்தாங்க கோர்ட்டில். இந்த சூழ்நிலை தான் அவர் கூப்பிட்டு வந்தோன்னே இதை பற்றி ஒரு பெரிய பேசு பொருளாகவே போச்சு. அதனால் விஜய்க்கு வந்து உண்மையிலேயே சொல்ல போனால் பெரிய ஒரு ட்ராபேக் ஆட்டமே இருந்துச்சு. நிறைய பேர் ட்ரோல் பண்ணாங்க விஜயை. அரசியல் ரீதியாகவே அவருக்கு ஒரு வீழ்ச்சி இருக்கிற மனுஷன் எந்த அளவுக்கு ஒரு அளவுக்கு பேசப்பட்டு வந்தாரோ உயர்த்தி அப்படியே கீழே இறங்கினே வந்துச்சு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் விஜய் வந்து ஒரு டெசிஷன் எடுத்திருக்காரு. அவர் கூட இருக்க க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கவங்களும் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற சூழ்நிலையில் விஜய் வந்து வெளிப்படையாக இப்போ கொண்டாடணுன்னா த்ரிஷா அவர்களை தாவேக்கால இணைச்சி அவங்கள வந்து ஒரு தொகுதியில் நிற்க வைக்கணும் அப்படின்னு. ஆனால் நமக்கு வந்த தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரிஷா வந்து தாவேக்கா ஆரம்பித்த உடனே அந்த 10 பேரும் இன்னும் முதல்ல லிஸ்ட் ஆஃப் மெம்பர்ஸ் அதில் வந்து த்ரிஷாவும் வந்து அப்பயே வந்து அவங்க என்ரோல் பண்ணிட்டாங்களாம். நமக்கு வந்து தகவல் இது உண்மையான தெரியல. நம்ம ரொம்ப நம்பத்தகுந்த வட்டாரது மூலமாக வந்தது. த்ரிஷா வந்து தமிழக வெற்றி கழகத்தில் உறுப்பினராக அந்த முதல் 10 பேர்லேயே அவங்க வந்து பேர் இன்க்ளூட் பண்ணிட்டாங்களாம். அதனால் அவங்க வந்து கண்டிப்பாக எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ண போகிறதா தகவல். விரைவில் வந்து அது அறிக்கை வெளியிடப்படும். இதில் என்னன்னா, மயிலாப்பூரில் வந்து தாவேக்காவை சார்ந்த வெங்கட்ட மாணிக்கம் அவர் தான் ஒரு அட்வொகேட்டு ஆடிட்டர், அவர் தான் வந்து பொருளாளர் இருக்கா, அவர் தான் நிற்க போகிறார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நமக்கு வந்த தகவல் அவர் அங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. த்ரிஷா வந்து மயிலாப்பூர் தொகுதி இல்லைன்னா திருச்சி ஸ்ரீரங்கம் தொகுதியில், இந்த 2 தொகுதியில் எங்கேயாவது வந்து த்ரிஷா வந்து தமிழக வெற்றி கழகம் சார்பாக தமிழகத்தில் நடைபெறக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் அங்கே போட்டியிட போகிறதா நம்பத்தகுந்த வட்டாரங்கள் வந்திருக்கு. அப்போ த்ரிஷா வந்தால் ஜெயமா, உண்மையிலே த்ரிஷா வந்தால் ஒரு நடிகைக்குன்னு ஒரு ஓட்டு இருக்குது. அதாவது விஜய்க்கு ஓட்டு வாங்குறத விட அவங்களுக்கு கணிசமான ஓட்டு அதிகமாக இருக்கலாம். அதனால் விஜய் ஜெயிக்கிறவரோ இல்லையோ த்ரிஷாக்கு ஸ்லைட்டாக ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவரை எதிர்த்து நிற்கிற கேண்டிடேட் எவ்வளோ ஸ்ட்ராங்காக கேண்டிடேட்டு அப்படின்றத ஒரு கேள்விக்குறி. இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிச்சுன்னா திமுக அதிமுக சும்மா இருப்பாங்களா? திமுகலையும் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டை போடுவாங்க, அஇஅதிமுகலும் ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டை கண்டிப்பாக போவாங்க. ஆனால் த்ரிஷா நின்னால் மறைமுகமாக பாஜக வந்து த்ரிஷாக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு தகவலும் இருக்குது. தாவேகாக்கோ விஜய்க்கோ சப்போர்ட் பண்ணனாலும் த்ரிஷாக்கு பாஜகவுடைய சப்போர்ட் மறைமுகமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லப்படுது. எப்படி இருந்தாலும் இது உடையுமா அப்படின்னு பார்த்தா இந்த விஷயம் விரைவில், அதாவது இன்னும் ஒரு வாரம் 10 நாளில் கூட இந்த த்ரிஷா வந்து கண்டெஸ்ட் பண்ண போகிறாங்கன்ற ஒரு விஷயம் வெளியில் வரலாம். மீண்டும் அடுத்த தேர்தல் செய்தியில் சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஒற்றந்துரை. நன்றி, வணக்கம்.